ஃபஸ்ட்டு. அடுத்ததாக செக்ஷன் 90 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எதை பற்றி டீல் பண்ணுது? ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் 30 years. அதை நம்ம வேற ஒரு பேரில் சொல்லுவோம். அது என்னது? சரி, அதுக்கு இன்னொரு பேர், ஒரு சிங்கிள் நேம் சும்மா, அது நம்ம கலக்கியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த டேமை. ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட். இப்போ உங்களுக்கு ஏன்ஷியன்ட் டாக்குமெண்ட்டு, ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு 30 years old, டாக்குமெண்ட் ஆஃப் 30 years old, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் கேள்வி என்னென்னா, வில் இருக்குல்ல, வில்லை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ப்ரொவிஷன்ஸ் 62 வேற ஆக்ட் வச்சுருக்கீங்களா? 68 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் 63 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925. அதில் குறிப்பாக 63 சப்செக்ஷன் சி அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து நீங்கள் சொன்னது போல் அட்லீஸ்ட் ஒன் அட்டஸ்டிங் விட்னஸை எக்ஸாமின் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் வில்லை ப்ரூவ் பண்ணணும். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த செக்ஷன் 90 வெதர் அப்ளைஸ் டு வில், வில்லுக்கு இந்த ப்ரிசம்ப்ஷன் எடுக்க முடியுமா? நீங்கள் செக்ஷன் 90 இன்னும் கொஞ்சம் குறிப்பாக வாசிங்கன்னா, வேற ஆக்ட் இருந்தால் அதை பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் டிஸ்கஷனில் இருக்குது. இப்போ கடந்த 1 year-ஆகவே இது டிஸ்கஷனில் இருக்குது. பட் இந்த கொஸ்டின்ஸ் இனிமேல் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் செட்டில் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வியூவுமே இருக்கும். அப்ளை ஆகும்னு இருக்கும், அப்ளை ஆகாதுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் இருந்து பேசுகிறோமோ அதுக்கு நீங்கள் நியூமரஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ அது சம்மந்தமாக ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாஸ்ட் மந்த் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது சம்மந்தமாக அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் 90ல் எதை பற்றின, அதில் என்ன ப்ரிசம்ப்ஷன் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டு 30 years old டாக்குமெண்ட்டுக்கு ப்ரிசம்ப்ஷன் இருக்குது. அந்த ப்ரிசம்ப்ஷன் என்ன ப்ரிசம்ப்ஷன்? ப்ரிசம்ப்ஷன் இல்லை, அந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள எந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிசம்ப்ஷன் எடுக்கலாம்? நீங்கள் வேற ஆக்டை பார்த்து கூட சொல்லலாம். சிக்னேச்சர், ஹேண்ட் ரைட்டிங், எக்ஸிக்யூஷன் அட்டஸ்டேஷன். ஜெனினிட்டி இல்லை. ஸோ அதை பார்த்துக்குங்க. இந்த கேள்வி வந்து வரலாம். நம்ம 30 years old-க்கு ப்ரிசம்ப்ஷன் இருக்குன்னா, நம்ம ப்ரிசம்ப்ஷன் இருக்குல்ல, இப்போ ஜெனினிட்டிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரிலிமினரி லெவலில் பார்த்தா போதும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க செக்ஷன் 90. இப்போ நான் அதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதில் பியூட்டி என்னென்னா, கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ப்ரிசம்ப்ஷன் இஸ் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிசம்ப்ஷன் அண்டர் செக்ஷன் 90 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளைஸ் when will which is over 30 years old is produced from proper custody. அதில் ப்ராப்பர் கஸ்டடின்றது அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும் செக்ஷன் 90ல். இந்த கேஸ் வந்து சைட்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாராத்தால் டைடு அண்ட் அனதர் வெர்சஸ் கன்னியம்மாள் டைட் அண்ட் அதர்ஸ், 2024 லைவ் லா, மெட்ராஸ் 361. இதில் வந்து பில்லுக்கு வந்து 30 years old டாக்குமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் ப்ரிசம்ப்ஷன் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அசுதோஷ் சமந்தா, இது எப்படி சொல்கிறது, ASHUTOSH, அசுதோஷ் சமந்தா வர்சஸ் ரஞ்சன் பாலா தாஷி அண்ட் அதர்ஸ். அசுதோஷ் சமந்தா வர்சஸ்
Ranjan Bala Dasi and others. 2023 live law, Supreme Court 190. 2023 live law, Supreme Court 190. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸு. இதில் வந்து வழக்கமாக நீங்கள் வெதர் ப்ரிசம்ப்ஷன் இஸ் அவைலபிள் ஃபார் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னால இந்த இப்போ நான் சொல்ல போகிற கேஸை தான் மேக்ஸிமம் சைட் பண்ணுவாங்க. இப்போ ரீசன்ட் கேஸ் இது எம்பி ரமேஷ் வெர்சஸ் கேஎம் வீராஜி. எம்பி ரமேஷ் வெர்சஸ் கேஎம் வீராஜி அர்ஸ் யூஆர்எஸ் அர்ஸ்ன்றது பேர். இந்த வழக்கை தான் சைட் பண்ணுவாங்க. இந்த அஸ்தோஸ் சமந்தா வெர்சஸ் ரஞ்சன் பாலா தாசி அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் சுப்ரீம் கோர்ட்டு நாட் அவைலபிள் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் இந்த சொன்ன பார்த்தீங்களா எம்பி ரமேஷ் அண்டு வீராஜி அர்ஸ் அந்த கேஸை சைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செக்ஷன் 90ல் வில் இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 90 வந்து ஒரு ஜென்ரல் ப்ரொவிஷன், செக்ஷன் 68 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வில்லுக்கு அப்ளை ஆகாதுன்னு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துப்பாங்க. செக்ஷன் 90 வந்து அப்ளைஸ் டு ஆல் டாக்குமெண்ட்ஸ். அவங்க அதில் சொன்ன ரேஷியோட கிறிஸ்பு தான் நான் சொல்கிறேன். ஸோ அது இதுலேயுமே 68 ஓவர் ரைட் செக்ஷன் 90 அப்படின்னு சொல்லி அதில் சைட் ப்ரீவியூ கவுன்சில் கேசஸ்ஸு ஓல்டு கேசஸ் எல்லாம் சைட் பண்ணி நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லி அந்த வீராஜி அண்ட் அர்ஸ் அந்த கேஸில் அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த வீராஜி கேஸில் ஒரு ஓல்டு கேஸை ஒன்று ரிலே பண்ணியிருப்பாங்க. அது என்ன கேஸ்னால் தேவைப்படுறவங்க எழுதிக்குவாங்க. பட் ஆனால் நீங்கள் கான்செப்ட் நம்பர் புரிஞ்சுக்கோங்க. பர்பூர் சிங் வெர்சஸ் சம்சேர் சிங். பர்பூர் சிங் வெர்சஸ் சாம்சர் சிங். சம்சேர் இல்லை சாம்சர். சாம் SHAM SHER சிங். சாம்சர் சிங். பர்பூர் சிங் வெர்சஸ் சாம்சர் சிங். இது வந்து 2009 வந்த வழக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த வீராஜி அர்ஸ் கேஸ்லேயே இந்த பர்பூர் சிங் வெர்சஸ் சாம்சர் சிங் கேஸ் தான் ரிலே பண்ணியிருப்பாங்க. இந்த பர்பூர் சிங் அண்ட் சாம்சர் சிங் கேஸ் வந்து ஸோ இந்த பர்பூர் சிங் அண்ட் சாம்சர் சிங் கேஸு அண்டு வீராஜி அண்ட் அதர்ஸ் எம்பி ரமேஷ் அண்ட் வீராஜி அதர்ஸ் அந்த கேஸை அதில் வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். பட் இதுக்கு கான்ட்ரா வியூவும் அப்போவே அவைலபிளாக இருக்கும். அது என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா KV சுப்பராஜு வெர்சஸ் C சுப்பராஜு. KV சுப்பராஜு வெர்சஸ் C சுப்பராஜு. AR 1968 Supreme Court 947. KV சுப்பராஜு வெர்சஸ் C சுப்பராஜு. AR 1968 Supreme Court 947. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவைலபிள் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஓல்டு கேஸ் முன்னாளால் வெர்சஸ் MST காசி பாய். முன்னாளால் வெர்சஸ் MST காசி பாய். இந்த வழக்கிலையும் ப்ரிசம்ப்ஷன் அவைலபிள் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் 2வது டே வில்லுக்கு அந்த ப்ரிசம்ப்ஷன் அவைலபிளாக இல்லையானா இன்னும் ஃபைனலாக செட்டில் ஆகலை அப்படி தான் அதை எடுத்துக்கணும். 2 பக்கமே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த செக்ஷன் 90ல் நான் பார்த்த ஜட்ஜ்மெண்ட் இது. ஓகே, அடுத்ததா எதை பற்றி பேசுது? எவிடன்ஸ் ஆக்ட் அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. ப்ரொவிஷனில் அப்படி இருக்கா? முதல்ல அப்படி இருந்தது. இப்போ விட்னஸ் அன்ஏபிள் டு கம்யூனிகேட் வெர்பலி அப்படின்றதுல இந்த அன்ஏபிள் டு கம்யூனிகேட் வெர்பலினா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? புரிஞ்சுக்கிறதா? புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. பேச முடியாதவங்கன்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியா?
வேறு பாஷை தெரிஞ்சவங்களா? அதுக்கு தான் இன்டர்பிரிட்டர் வச்சுக்கலாம்ல, டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கலாம்ல. டம்ப் விட்னஸ். அப்போ டம்ப் விட்னஸ்ன்ற டேர்மை இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அதான் அன்ஏபிள் டு கம்யூனிகேட் வெர்பலி. அந்த அன்ஏபிள் டு கம்யூனிகேட் வெர்பலின்றதுக்கு என்ன மீனிங்ன்றது ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். பட் அதுக்கு முன்னாடி இந்த அன்ஏபிள் வெர்பலின்றதுக்கான மீனிங் என்னது? வெர்பலின்றதுக்கான மீனிங் என்ன? வெர்பல்னா என்னது? இந்த வெர்பல்ன்ற டேர்ம் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது, மேபி என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். டையிங் டிக்ளரேஷனில் வரும்பொழுது சைன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் வரும். நீங்கள் 32 எடுத்து பார்த்துக்கிட்டீங்கனாலும் இதே மாதிரி தான் அந்த செக்ஷன் 32 சப்செக்ஷன் 1 இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிட்டன் ஆர் வெர்பல் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிட்டன்றது வெர்பல் இல்லை, ஏன்னா ரிட்டன் கொடுத்துட்டாங்க. அப்போனா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. வெர்பல், அப்போ வெர்பல் ஈக்குவலன்ஸ் டு ஓரலா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது வெர்பல் ஈக்குவல்ஸ் டு ஓரலா, வெர்பல்னா ஓரலா? ம் 32ல் நீங்கள் ஆர் வர்சஸ் அப்துல்லா அப்படின்னு ஒரு கேஸ் பார்ப்பீங்க. ரொம்ப டையிங் டிக்ளரேஷன்னா நான் எப்படி பகல நாராயணசாமி சொல்லணும், அதே போல் ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஆர் வர்சஸ் அப்துல்லா ப்ரீ கவுன்சில் கேஸ். அதில் வந்து வெர்பல் அப்படின்ற டேர்முக்கு அலகாபாத் ஹைகோர்ட் இன்டர்பிரேஷன் கொடுக்கும் பொழுது அதில் அதோட மோர் தென் ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மோர் தென் ஓரல், அதில் வந்து சைன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் எதுக்கு பார்த்த உடனே எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 119ல் நீங்கள் ஆர்எஸ்எஸ் அப்துல்லாலேயே இந்த 119 ரெஃபர் பண்ணுவாங்க. பட் இப்போது அதில் சொன்னோன்னா அது வேறு பக்கம் ட்ராவல் ஆகி போகனால நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டையிங் டிக்ளரேஷன் கொடுத்த மட்டும் இந்த விட்னஸ் அன்ஏபிள் டு கம்யூனிகேட் வெர்பலி அப்படின்றதுக்கான மீனிங் சொல்லும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதோட எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. 119ஓட எக்ஸ்பிளனேஷன் provided that if the witness is unable to communicate verbally, the court shall take assistance of an interpreter or special educator in recording the statement and such statement shall be videographed. இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு இதோட மீனிங் யாராவது சொல்லுங்கள். சும்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மீனிங், டெக்னிக்கல் மீனிங் இல்லைனால கூட அதை படித்த உடனே வர மீனிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேரக்ட் வச்சுருக்கீங்களா? யாராவது சொல்லுங்கள், வாலண்டியர்ஸ். டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா ஒருத்தருக்கு வாய் பேச வராது, அப்போ அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன செய்வார், செய்கை மூலமாக பேசுவார். அதை ரெக்கார்ட் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்காங்க, அதை வீடியோகிராஃப் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் அதில் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாய் பேச முடியாது, அவருக்கு எழுத படிக்க தெரியுங்களா? அப்போ எழுத படிக்க தெரிகிறவர் வாய் பேச முடியாட்டாங்க கூட இந்த ப்ரொவிஷன் கீழே வரமாட்டார், 119 கீழே வரமாட்டார். வாய் தான் பேச முடியாது. நம்ம டம்ப் விட்னஸ்ன்னு சொல்ல முடியுங்களா, அப்படி சொல்லக்கூடாது. ஃபார் அந்த டேர்ம் வந்து பொலிட்டிக்கலி கரெக்ட் கிடையாது, ரெண்டாவது டெக்னிக்கலியும் அது கரெக்ட் கிடையாது. வாய் பேச முடியாதவரால் எழுத படிக்க தெரிஞ்சதுன்னா அந்த எழுத படிக்க தெரிகிறவருக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு அப்ளை ஆகும்? அவருக்கு வாயும் பேச முடியாது, எழுத படிக்கவும் தெரியாது. அப்போ தான் சயின்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸில் அவர் சொல்லணும். அப்போ தான் அதை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அல்லது இன்டர்பிரிட்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ தான் அதை வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் வந்து ரவிச்சந்திரன் வெர்சஸ் ஸ்டேட். ரவிச்சந்திரன் வெர்சஸ் ஸ்டேட் இது 2022 லைவ்லா மெட்ராஸ் 424. 2022 லைவ்லா மெட்ராஸ் 424.
ஸோ இது வரைக்கும் இஷ்யூ பேஸ்டாக பார்த்தோம். அடுத்ததாக சும்மா ஜென்ரலான ஜட்ஜ்மெண்ட்ஸ், ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் சும்மா சொல்கிறேன். ஒரு 4-5 சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிஎஸ்ஏ எவிடன்ஸ் ஆக்டோட ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போ எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்ட்ரின் அப்படின்னு ஒரு டாக்ட்ரின் இருக்கு. எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்ட்ரின். இந்த டாக்ட்ரின் எந்த செக்ஷன்ல இருக்கு தெரியுமா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்ட்ரின். எக்ஸைட்டட் அட்டரன்ஸ், எக்ஸைட்டட் அட்டரன்ஸ். அட்டரன்ஸ்னா தெரியல? அட்டரன்ஸ்னா ஸ்பீக்கிங். UTTERNC அட்டரன்ஸ். எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்ட்ரின். இந்த மாதிரியான டாக்ட்ரின்ஸ் இருக்கும், அதாவது ஒரு ப்ரொவிஷனில் இருக்கும். அது கேட்குறாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா டாக்ட்ரின்ஸ் அண்டர் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஆஸ்பெக்டில் தேடி எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து அண்டர் செக்ஷன் 6ல் இருக்கு. இதை ஹியூ அண்ட் கிரை டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூ அண்ட் கிரை. ஹியூ HUE அண்ட் கிரை CRY. ஹியூ அண்ட் கிரை டாக்ட்ரின் அப்படி சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் 6ல் நோன் அஸ் ஃபார் வாட்? செக்ஷன் 6னாலே நம்ம ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரிஸ்க் ஸ்டே. ரிஸ்க் ஸ்டேயோட மீனிங் என்ன? ஆக்சுவலி டெக்னிக்கல் மீனிங்கில் சினானிம் அந்த அந்த சென்ஸில் மீனிங் என்ன? ரிஸ்க் ஸ்டேயோட டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க தமிழில். ஓகே, ஒன்றிய செயல் தெரிஞ்சால் கூட டிக் பண்ணிடலாம். அலிபி. திங்ஸ் டன். நம்ம இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு ஒரு கொஸ்டினில் மீனிங் ஆஃப் அலிபி. அலிபின்றது, அலிபிக்கான டிரான்ஸ்லேஷன் என்ன? இதை கேட்டிருந்தாங்க. தமிழில் வெற்றிடவாதம், இங்கிலீஷில் அலிபி. எல்ஸ். இந்த செக்ஷன் 6ல் நான் எதுக்கு எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்டர் அப்படி சொன்னேன்னா, நீங்கள் செக்ஷன் 6 எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்க் ஸ்டேவோட பற்றின நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஒன்றிய செயல். அதை சும்மா சிம்பிளாக யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் என்ன செய்றாரு? ஒரு கான்ஸ்பிரசி பண்ணுறாரு 2 பேரோட சேர்ந்து. அதுக்கப்புறம் as part of the கான்ஸ்பிரசி சில விஷயங்கள் செய்கிறாரு. அப்புறம் ஒரு மர்டர் பண்ணுறாரு. இது ரிஸ்க் ஸ்டேல வருமா? சம்பவத்தின் தொடர்ச்சி தானே, வருமா? அப்போ எது வரும்? சரி, இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ இவ்வளோ டிஸ்கஷன் தேவையில்லைன்னு சென்ஸ் இன்னைக்கு பர்பஸுக்கு தேவையில்லை, மெயின்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடச்சுன்னா நம்ம இன்னொரு முறை அதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். இந்த எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்ட்ரின் எதுக்காக நான் சொன்னேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உணர்ச்சி மிகுதியில் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதை கத்தி கூப்பாடு போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டாக்ட்ரின். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணும்பொழுது
அந்த டைம் இன்டர்வல் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க இந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் டேர்ம் யூஸ் பண்ணல, பட் அதோட பிரின்சிபிள் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் அதை சொல்கிறேன். நாஜ் முனிசா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். நாஜ் முனிசா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 298. நாஜ் முனிசா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 298. பொதுவாக அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் ஃபேக்ட்னா செக்ஷன்ஸ் ஜென்ரலி ஃபேக்ட்னா தெரியல. ஃபேக்ட்ன்றதுல 2 கைண்ட் இருக்குது. என்னென்ன கைண்டு? அது ரிலவெண்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூ. பட்டு நீங்கள் சொன்னது ஃபேக்டில் ஒன் ஆஃப் த கைண்டு தான், அதை நம்ம மறுக்க முடியாது. நான் கேட்டது வந்து செக்ஷன் 3ல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்ட் இன்க்ளூட்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனிதிங் ஸ்டேட் ஆஃப் திங், எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எ பர்சன் இஸ் கான்சியஸ். அப்போ அதை நம்ம ஃபிசிக்கல் ஃபேக்ட், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அப்படி சொல்லுவோம். இதை எக்ஸ்டர்னல் ஃபேக்ட், இன்டர்னல் ஃபேக்ட் அப்படியே சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம் 1 மார்க்கில். இந்த எக்ஸைட்டட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதில் எந்த கேட்டகரி கீழே வரும்? ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா, ஃபிசிக்கல் ஃபேக்டா, சைக்காலஜிக்கல் ஃபேக்டா? நான் பேசுகிறேன்ல, இது வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டா, சைக்காலஜிக்கல் ஃபேக்டா? எக்ஸர்சன் ஆஃப் ஹியூமன் வில். எக்ஸர்சன் ஆஃப் ஹியூமன் வில். மனசில் நினைக்கிறத செயல்படுத்துறது ஸ்டேட் ஆஃப் திங்ஸில் வரும், ஃபிசிக்கல் ஃபேக்டில் வரும். ஸ்டேட் ஆஃப் திங்ஸ்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்ட் கீழே வரும். அப்போ நான் பேசுகிறது வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டா, சைக்காலஜிக்கல் ஃபேக்டா? ஃபிசிக்கல் ஃபேக்ட். நம்ம ஜென்ரலாக பார்த்தா அது ஃபிசிக்கல் ஃபேக்ட் தான். பட் இது வந்து செக்ஷன் 8லையும் செக்ஷன் 6லையும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சைக்காலஜிக்கல் ஃபேக்டாக கன்சிடர் பண்ணுறதுனால தான் அந்த எக்ஸைட்டட் அட்டரன்ஸ் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ஃபேப்ரிகேஷன், கன்காக்ஷன், எக்ஸாஜரேஷன் இதெல்லாம் வர அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வழி தான் அந்த எக்ஸைட்டட் அட்டரன்ஸ். அதை தான் நம்ம ரிஸ்க் ஸ்டேஜ் சொல்லுவோம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணுறதுக்கு அந்த டைம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக இருந்ததுன்னா அங்கே ஒரு எக்ஸாஜரேஷன் வந்துடும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ரிஸ்க் ஸ்டேஜில் வராது. இதுதான் அதோட பிரின்சிபல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, if there was an interval which ought to have been sufficient for the fabrication, then the statement recorded even with a slight delay may not be part of risk stage. ஒரு ஸ்லைட் டிலே இருந்தால் கூட அது ரிஸ்க் ஸ்டேஜில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ரிஸ்க் ஸ்டேன்றது கிரிமினல் கேசஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா, சிவில் கேசஸ்க்கு அப்ளை ஆகுமா? போத் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் ரிஸ்க் ஸ்டேனா நீங்கள் அந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6ல் ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஷார்ட்லி ஆஃப்டர் இட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் இட்டுன்றது அந்த அக்கரன்ஸுக்கு ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஷார்ட்லி ஆஃப்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம பெரும்பாலும் ரிஸ்க் ஸ்டேவை அப்படி தான் புரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வேஜிங் வார்னு ஒன்று இருக்கும், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் பி, அரசாங்கத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதுன்னு. இப்போ அதெல்லாம் அப்படி கணப்பொழுதில் நடக்காது, அதுக்கு கால அளவு அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க் ஸ்டேஜில் வர்றதுக்கு அந்த பொழுதில் நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து இப்போ சொன்ன பார்த்தீங்களா, லாங் எப்படி சொல்கிறது, சேம் டிரான்சாக்ஷன் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட்லையும் இருக்கலாம். நீங்கள் அந்த இல்லஸ்ட்ரேஷன் பியை பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன அளவுகோல்னா காமன் டிசைன் அண்ட் பர்பஸ், யூனிட்டி ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் இப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, சோதனை. அதை பொறுத்து அதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த டைம் கேப் இருந்ததுன்னா அங்கே ஃபேப்ரிகேஷன் வந்துடும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 6. அடுத்ததாக
செக்ஷன் 8 பெரும்பாலும் வேறு ஏதாவது செக்ஷனோட நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கலாம். பட் பொதுவாக ஒரு செக்ஷனோட மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். செக்ஷன் 8 ப்ராக்டிஸில் குறிப்பாக கிரிமினல் சைடில் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது என்ன செக்ஷன் சும்மா கெஸ் பண்ண முடியுமா? 20 சார் 27 கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த ரெக்கவரி எவிடன்ஸ் பார்ப்போம்ல, கன்ஃபஷன் போலீஸ், அந்த அட்மிசபிள் போர்ஷன் ஆஃப் கன்ஃபஷன் செக்ஷன் 27 வரும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபேக்ட்ஸ் டிஸ்டிங்க்ட்லி லீடிங் டு ரெக்கவரி. ஸோ இது ஒரு பக்கம். இந்த செக்ஷன் 8 எப்படி அதில் கனெக்ட் ஆகும்னா, அந்த அக்யூஸ்டோட கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போலீஸ் அழைச்சிட்டு போய் அவர் அந்த இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் மேக் பண்ண மாட்டார். போலீஸ் அழைச்சிட்டு போவார், அந்த பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அதை சுட்டி காட்டுவார். அங்கே அவரோட நடத்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடத்தைகள் வந்து ரிலவெண்ட். ஈவன் தோ ஒருவேளை அந்த கன்ஃபஷன் வந்து செக்ஷன் 27 கீழே வராத ஒரு கன்ஃபஷனாக இருந்தால் கூட அது ரிலவெண்ட்டாக இல்லை. அந்த வழக்கை பொறுத்த மட்டும் அந்த வழக்கின் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டும் செக்ஷன் 27 அந்த கன்ஃபஷன் ஹிட் ஆனால் கூட 27 கீழே வராமல் இருந்தால் கூட அந்த கான்டாக்ட் இஸ் ரிலவெண்ட் அண்டர் செக்ஷன் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்கனவே வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அக்யூஸ்டை வந்து 27 கனெக்ட் பண்ண முடியாட்டாலும் 8 கனெக்ட் பண்ணாங்கன்னா அதை வச்சு மட்டுமே கன்விக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பொசிஷன் இருந்தது. இப்போ அந்த பொசிஷன் மாறிடுச்சு. இப்போ அது சம்மந்தமாக ஒரு வழக்கு, அன்னீஸ் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் NCT. The conduct of appellant in leading the investigation officer and others to a drain nearby his house and the discovery of the knife from the drain is a relevant fact. The contact வந்து relevant அப்படி சொல்லியிருக்காங்க. அனீஸ் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் NCT 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 344. 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 344. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் வந்து AR 2024 சுப்ரீம் கோர்ட் 2297. AR 2024 சுப்ரீம் கோர்ட் 2297. அப்புறம் செக்ஷன் 24க்கு ஒரு 4 கண்டிஷன்ஸ், செக்ஷன் 24 இன்வோக் பண்ணுறதுக்கு ஒரு 4 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில். பெருமாள் ராஜா அலைஸ் பெருமாள் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 8. 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 8. AR 2024 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 460. ஈக்குவலன்ட் சைட்டேஷன் வந்து AIR 2024 சுப்ரீம் கோர்ட் 460. அந்த 4 டெஸ்ட் என்னன்னா, the information must be received from the accused. First condition, the information must be received from the accused. Second condition வந்து the discovery of such fact must be deposed to. The discovery of fact must be deposed to. And the receipt of information of the accused must be in police custody. First, the information must be received from the accused. Second வந்து must be the discovery of such fact must be deposed to. Third வந்து and such information must be received in police custody. Last வந்து only so much of such information which relates distinctly to the fact thereby discovered resulting in
ரெக்கவரி ஆஃப் அ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். இது 4 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இது பேராக்லேயே இருக்கும். பட்டு இவ்வளவு ஒரு டெஸ்ட் போல் அதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி நீங்கள் டீ சாப்பிட்டுட்டே யோசிங்க. செக்ஷன் 27 சொல்லப்பட்ட ஃபேக்டில் நம்ம ஃபேக்ட் செக்ஷன் 24 எடுத்து 7 எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ன்ற டேம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபேக்ட்ன்ற டேமில் நம்ம செக்ஷன் 3 பார்த்த ஃபேக்ட் மீனிங் ஃபிசிக்கல் அண்டு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வருமா? பிரேக். செக்ஷன் 27 சொல்லப்பட்ட ஃபேக்ட் என்ன ஃபேக்ட்? அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொவைடட் தட் பார்த்து பாருங்க. புக்ஸ் எடுத்துருங்க, மொபைல் discovered in consequence of information received from. ஓகே, இந்த ஃபேக்ட்ன்றது ஃபேக்ட் அந்த டேர்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செக்ஷன் 3 சொன்ன ஃபேக்ட் இது அந்த மீனிங்கில் இதை நம்ம எடுத்துக்கணுமா? சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வராதா? நல்லா தெரியுமா? யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெக்கவரி ஆஃப் அ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். பர்சூட் பை சென்ஸ் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இப்போ நான் கேள்வி என்ன, என்னோட இல்லை கஸ்டடிலாம் எடுத்து போகலாம். நான் ஃபேக்டில் வர்றது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ரெக்கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்கல் இதில் நம்ம சொன்ன 4th கண்டிஷனும் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் தான் ரெக்கவர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அதில் ஃபேக்ட்டுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை வச்சு ஃபிசிக்கல் ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் அதில் வரவே வராதுன்னு உறுதியாக தெரியுமா? ஆதப்ப கவுண்டன் கேஸ் கேள்விப்படுறீங்களா? அது ஓவர் லைஃப்ஸ். புழுகுரி கோட்டையார் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. புழுகுரி கோட்டையார். இந்த ஆதப்ப கவுண்டன் கேஸில் ஃபேக்ட் இன்க்ளூட்ஸ் போத் சைக்காலஜிக்கல் போத் சைக்காலஜி அண்ட் ஃபிசிக்கல் ஃபேக்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படி சொன்னோம்னா என்னவாயிரும்னா, செக்ஷன் 27 ஒரு டாக்டரின் இருக்குது. அது என்ன டாக்டர்? செக்ஷன் 27 இருக்க டாக்டரினுக்கு பேர் என்ன? சரி, சும்மா சத்தமாக சொல்லுங்கள், சும்மா தைரியமாக சொல்லுங்கள். என்னங்கம்மா? பியாண்ட் ரீசன் இருக்கா? தம்பி நீங்கள் ஃபேக்கல்டி by subsequent event, doctrine of confirmation by subsequent events. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கன்ஃபர்ஷனாக இருக்கலாம். அந்த கன்ஃபர்ஷனாக போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ நமக்கு தெரியும் போலீஸ்கிட்ட கொடுத்தா என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ 162ல் 27ஓட பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹவு மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேன் பி டிஸ்டிங்க்ட்லி ரிலேட்டட் டு த ஃபேக்ட் டிஸ்கவர்டு அப்படின்றதான் கொஸ்டின். அப்போது சைக்காலஜிக்கல் ஃபேக்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா அதில் என்ன ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்துடும்னா, ஃபேக்ட்ஸ் டிஸ்கவர்டு அப்படின்னா அக்யூஸ்ட் வந்து போலீஸ்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்கிற அனைத்து விஷயங்களுமே போலீஸுக்கு தெரியாத விஷயமாக தான் இருக்கும். மேபி பெரும்பாலான நேரங்களில் அப்போ எல்லாமே வந்துடும் இல்லையா? சைக்காலஜிக்கல் இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்ட்டு நமக்கு ரெக்கவரி மூலமாக வந்துடும். சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் டிஸ்கவர்டுன்ற கேட்டகரியில் வந்துடும். அப்போ என்டையர் கன்ஃபர்ஷனுமே அட்மிசபிள் போர்ஷன் ஆகிடும். இதுதான் ஆதப்ப கவுண்டன் கேஸில் நடந்த விஷயம். அப்போ டாக்ட்ரின் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பை சப்சிக்வெண்ட் ஈவென்ட்றது அங்கே ஒரு ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கணும்.
அப்புறம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னா ஃபிசிக்கல் ஃபேக்ட். இப்போ சொல்லுங்கள், ஃபேக்டில் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வருமா வராதா செக்ஷன் 27? வருமா? வரும்னா சும்மா சொல்லுங்கள். வரும் 2 ஆன்சர் தான் இருக்குது. வரும் ஆனால் வராது, அதான் ஆன்சர் இருக்குது. எப்படின்னு சொல்கிறீங்க? வேடிக்கையாக இருக்கும், பட் அதான் அந்த நாலேஜ் ஆஃப் த அக்யூஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். பட் இட் இஸ் ரிலவெண்ட் அண்டர் செக்ஷன் 27. பட் அது தட் இஸ் த ஒன்லி சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட். அது ஒன்று தான் செக்ஷன் 27 நம்ம எடுத்துகிட்டு வர சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்டு. ரெஸ்ட் ஆஃப் த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் ரிலவெண்ட் அண்டர் செக்ஷன் 27. ஸோ அப்போ அதனால தான் நான் சொன்னேன் வரும் ஆனால் வராதுன்னு. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் வரும், மற்றெல்லாம் வராது. அது செக்ஷன் 27 இருக்கிறது பேர் டாக்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பை சப்ஸ்டியூட் ஈவெண்ட்ஸ். அப்புறம் செக்ஷன், சரி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், டாக்டர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீ. டாக்டர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? 29 இருக்கா? எஸ்டோபல். முதல்ல டாக்டர் ஆஃப் அல்லது ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீன்றது என்ன? விஷமாக தான் இருக்கும். இட் கேனாட் பி கன்சியூம்டு. ஸோ இதை நம்ம எவிடன்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த எவிடன்ஸை அந்த அனாலஜி எடுத்துகிட்டு வந்தோன்னா எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி இந்த எவிடன்ஸில் பயன்படுத்த முடியாது அப்படின்ற மீனிங் வரும். பட் அந்த டாக்டரின் வந்து இதுதான் ஒரிஜினலி ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீ. பட் இந்தியாவில் நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணோம்னா, எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் பை வாட் எவர் மீன்ஸ் இட் இஸ் அப்டைன்ட். எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் பை வாட் எவர் மீன்ஸ் இட் இஸ் அப்டைன்ட் அப்படின்ற ரூல் தான் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீ அப்படின்றது இந்தியாவில் அப்ளிகேஷனில் இல்லை. அது சார் சொன்ன மாதிரி செக்ஷன் 29 பெரும்பாலும் செக்ஷன் 29 நம்ம கோட் பண்ணுவோம். பட் சுப்ரீம் கோர்ட் வந்து செல்வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த வழக்கில் 25, 26, 24, 25, 26 இந்த ப்ரொவிஷன்ஸில் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீ அப்ளிகேஷன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதாவது 29 எப்படின்னா எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் பை வாட் எவர் மீன்ஸ் இட் இஸ் அப்டைன்ட். ஆன்டிதீசிஸ் டு பாய்சனஸ் ட்ரீ, ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீ. ஆன்டிதீசிஸ்னால் என்ன? ஃப்ரூட்ஸ் ஆஃப் பாய்சனஸ் ட்ரீக்கு ஆப்போசிட் அப்ளிகேஷன் 29 இருக்குது. இந்த 24, 25, 26 அசிட்டிஸ் இருக்குது, பாசிட்டிவ் சென்ஸில் இருக்குது. அதாவது விஷ மரத்தின் பழங்களை உண்ண முடியாதுன்ற மாதிரி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எவிடன்ஸை பயன்படுத்த முடியாது. அது 24, 25, 26 இருக்குது. போலீஸ்கிட்ட கொடுக்குற கன்ஃபர்ஷனை நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம ட்ரிக்கியாக மெயின்ஸில் மேபி இந்த மாதிரி கேட்பாங்களான்னு தெரில. ஸோ அதை நம்ம அப்ளிகேஷன் மைண்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்டு. அப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி. வேரியஸ் ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி. நெசசிட்டினா என்ன? தேவைப்படுது, வேறு வழி இல்லை, அதனால் அது அத்தியாவசியம் அப்படின்னு. நம்ம செக்ஷன் 32 and 33 இப்போ பார்த்தா நம்ம செக்ஷன் 90 அந்த டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி இருக்குது. செக்ஷன் 32 and 33 இருக்குது. இன்னவே செக்ஷன் 6 கூட இருக்குது. பட் ஆனால் எல்லா நேரத்துலையும் இல்லை. செக்ஷன் 90 எப்படி அந்த டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி இருக்குது?
இல்லை, அதெல்லாம் அதோட இன்க்ரீடியன்ஸ், அந்த அந்த பிரின்சிபலோட அப்ளிகேஷன் அங்கே எப்படி இருக்குன்னு கேட்கும். 32ல் எப்படி இருக்கு? அவர் இறந்து போயிடுவார், அன்அவைலபிளாக இருப்பார். ஸோ தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். அந்த எவிடன்ஸு உள்ளே வரணும்னா நம்ம அதர் மீன்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது டாக்டர் ஆஃப் நெசசிட்டி. செக்ஷன் 90ல் அந்த டாக்டர் ஆஃப் நெசசிட்டி எப்படி இருக்குது? நான் அதான் சொன்னேன், ஜெனினிட்டிக்கு அங்கே ப்ரிசம்ஷனே கிடையாது. ஸோ பி கேர்ஃபுல் மீன் வென் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸாம். அந்த சென்ஸில் சொல்கிற பி கேர்ஃபுல் அது இல்லை, எக்ஸாமில் பாயிண்ட் ஆகுது. அதான் சார், மேபி இப்போ அட்டஸ்டிங் விட்னஸஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அன்அவைலபிள் ஆகிடலாம். ஸோ அதனால அந்த ப்ரிசம்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க அவைலபிளாக இருந்தாங்கன்னா அந்த ப்ரிசம்ஷன் கிடைக்காது, அன்அவைலபிளாக இருந்தாங்க பட்சத்தில் மட்டும். அப்படி ப்ரிசம்ஷன் எடுத்தாங்கன்னா அவர் ரிபட் பண்ணலாம், அதர் சைடு வந்து ரிபட் பண்ணலாம். அவங்க எவிடன்ஸ் விட்னஸஸ் இன்னும் ஸ்டில் அலைவ், அவர் வந்து ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரிபட் பண்ணலாம். ஏன்னா தட் இஸ் அ மே ப்ரிசம்ஷன் தான், இட் இஸ் நாட் அ ப்ரிசம்ஷன் ஆஃப் லா, இட் இஸ் அ ப்ரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் தான். ஸோ ஆல்வேஸ் இட் கேன் பி ரிபட்டட். ஸோ இது வந்து அப்புறம் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எக்ஸப்ஷன் டு ஹியர்சே ரூல் எவிடன்ஸ் ஆக்டில் எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் இருக்குது? ஆ ஆ ம் 32 என்டையராகவே 32 சப்ளாஸ் 1 மட்டும் இல்லை, என்டையராகவே 32, 33 செக்ஷன் 6. அது தவிர பார்த்துக்கோங்க, இந்த 3 செக்ஷன்ஸ்லேயும் இருக்குது. அது இந்த செக்ஷன்ஸில் மட்டும் இல்லை, வேறு செக்ஷன்ஸ்லையும் இருக்குது. அது நீங்கள்